ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, நிஃப்டி சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான மந்த்லி எக்ஸ்பிக்கான நிஃப்டியோட எக்ஸ்பெரிக்கு என்னென்னலாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்றதை அந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்மளோட குரூப்போட சேனலோட இது வந்து டெலகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து நம்ம அதில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் வந்து அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க, ஓகேங்களா. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க நேம் பார்த்தீங்கன்னா அலைஸ் ப்ளூ. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓப்பனான ஒரு கம்பெனி. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரூபா பர் ட்ரேடுக்கு வந்து அவங்க வந்து கமிஷன் எடுத்துக்கிறாங்க. 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ இவங்கள்ட்ட வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் தமிழ் வந்து ஒரு கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுக்கான ஒரு வெபினார் வீடியோ வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அக்கௌண்ட் ஓப்பனிங்காக. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வெபினார் வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டினியூவாக நம்ம சேனலோட நீங்கள் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியோட ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க. உங்களோட கிளைண்ட் ஐடி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீ வெபினார் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் டே வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் ஜோனில் தான் இருந்துகிட்டு இருக்கு இப்போ வரலையுமே மார்க்கெட்டு. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டே நம்ம சொன்ன இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன். ஸோ நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன் வந்து ரிவைஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்து என்ன பண்ணிங்கன்னா பிரேக் அவுட் மேலே வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி என்ன பண்ணுங்கன்னா ரீட்ரெஸ் மாதிரி காமிச்சிருக்காங்க. இன்கேஸ் நாளைக்கும் இந்த லெவலுக்குள்ளே, அதாவது 20ஆம் தேதி போன ஹை அண்ட் லோ நல்லா வந்து மார்க் பண்ணிங்க. அதாவது ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 23,530ன்றது ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அதேமாதிரி ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பொறுத்த அளவுக்கு 24,000. அப்போ இந்த 24,000த்துக்கும் 24,550 அப்படின்ற ரேஞ்சுக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 450 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு கண்டிப்பாக வந்து இந்த 20ஆம் தேதியோட ஹை அண்ட் லோக்குள்ளே இருக்கிற வரலையும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் கன்சல்டேஷனில் தான் இருக்கும். வீக்லி எக்ஸ்பிரி அண்ட் மந்த்லி எக்ஸ்பிரி, இயர்லி எக்ஸ்பிரி, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். அதனால் வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றதுனால வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒன் டேயில் வச்சுருக்கேன், ஓகேங்களா. ஸோ இந்த ஒன் டேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 20ஆம் தேதியோட ஹை அண்ட் லோவே பிரேக் பண்ணல, ஓகேங்களா. ஸோ அப்போ எல்லா நாளோட கேண்டிலையும் பாருங்கள். அதாவது வந்து ஏதாவது ஒரு டேவை வந்து நம்ம ஹையை பிரேக் பண்ணியிருக்கோம், இல்லை லோவை பிரேக் அவுட் பண்ணியிருக்கோம், ஏதோ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ, அதாவது 20ஆம் தேதியோட ஹை அண்ட் லோவே வந்து பார்த்திங்கன்னா 2 நாளாக வந்து இன்சைடில் தான் இருக்குது. அதாவது 2 டோஜி வச்சுருக்காங்க இந்த இடத்துல. அப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 23,500க்கு கீழே வரணும், இல்லை அப்படின்னா இந்த 24,000க்கு மேலே போகணும். இதுதான் வந்து நடக்கணும். பட் இதுக்குள்ளேயே மார்க்கெட் இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்சல்டேஷன் தான் நடக்கும், பெரிய மூமெண்ட்ஸ் வந்து இருக்காது அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து காமிக்கிறாங்க, ஓகேங்களா. சரி, ஓகே, இதுதான் வந்து ரியாலிட்டி, இதுதான் வந்து உண்மை கூட. ஏன்னா இதுதான் வந்து டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த 2 நாளாக பாஸ்ட் டேஸ் வந்து கம்பேர் பண்ண காட்டிலும் வந்து அனலிஸ் பண்ணுற காட்டிலும் வந்து இவங்க வந்து இதுதான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. 20ஆம் தேதி அதாவது நம்ம வந்து டார்கெட் வச்சுருந்தோம், அதாவது 23,890 அப்படின்ற ரேஞ்சு வந்து நம்ம வந்து டார்கெட்டாக ரெசிஸ்டன்ட் வச்சுருந்தோம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் ஃபில்லிங் இருக்குது. அதனால் 23,890, 900 இந்த ரேஞ்சு வரலையும் நாளைக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இப்போ கூட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 23,820 வந்து கிஃப்ட் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நிஃப்டியை பார்த்துருவோம். அதனால் வந்து 23,820க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 23,890 அப்படின்றது இமீடியட் ரெசிஸ்டன்ட் அண்ட் 900 அப்படின்றது நம்மளுக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே போகுதுன்னா 24,000ன்றது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நாளைக்கு எது ஹையை பிரேக் பண்ணுதா இல்லை 23,500க்கு வருதா அப்படின்றத நாளைக்கு வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை, பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் பாஸ்ட் 2 டேஸாக அதே மாதிரி தான். நிஃப்டிக்கு என்ன சொன்னேன்னா அதே மாதிரி தான். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 51,600க்கு மேலே போணுச்சு அப்படின்னா அது அடுத்தது வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்ஸ் இந்த சப்போர்ட்டு, அதாவது 51,000க்கு கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50,600 ஒரு 400 பாயிண்ட்ஸ் டார்கெட் இருக்குது. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். பாஸ்ட் 2 டேஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேஷனாக தான் இருக்குது. இந்த 20ஆம் தேதியோட ஹை அண்ட் லோவை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு பெரிய மூமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. ஏன்னா மார்க்கெட் வந்து மேலே ஏற்றுறாங்க அப்படின்னா இந்தியா விக்ஸை வந்து குறைச்சிடுறாங்க. இந்தியா விக்ஸ் குறையுது அப்படின்ற பட்சத்துக்கு ப்ரீமியம் மூமெண்ட்ஸ்லாம் இருக்காது. அதனால தான் வந்து நம்மளுக்கு வந்து பாஸ்ட் 2 டேஸாக வந்து ஆப்ஷன்ஸில் வந்து பெரிய லெவலில் வந்து மூமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கல, ஓகேங்களா.
அதனால் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த 2 டேஸோட ஹை அண்ட் இந்த லாஸ்ட்டு 2 டேஸை வந்து நம்மளுக்கு வந்து கம்பேர் பண்ண காட்டிலும் 20ஆம் தேதியோட ஹை அண்ட் லோவாக மார்க் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இதை ட்ரேட் பண்ணி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா FinNifty பார்த்துருவோம். ஸோ FinNiftyயை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுமே என்ன பண்ணிருக்காங்கன்னா கன்சல்டேஷன் தான், ஸ்ட்ராங் கன்சல்டேஷன் தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நான் உங்களுக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நீங்களும் உங்கள் சார்ட்டில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன், ஓகேங்களா. ஸோ ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்னை தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னை எப்போ வந்து பிரேக் பண்ணுதோ அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு கால் சைடு அண்ட் புட் சைடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கால் சைடை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 23,800க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா 23,900 இமீடியட்டாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்ட்டு, அண்ட் 23,900க்கு மேலே போகுதுன்னா 24,000 அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. சப்போர்ட்டு அப்படின்ற பட்சத்தில் பார்க்கும்போது சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா 23,670 அப்படின்ற ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 23,560ன்றது அடுத்த சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சிமெட்ரிக்கல் பேட்டர்னுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு FinNiftyக்கு, ஓகேங்களா. ஸோ அது எப்படி இருக்குன்றதான் நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ மிட்கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிட்கேப் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சல்டேஷன் தான் இவங்களுமே பண்ணியிருக்காங்க. 20ஆம் தேதி இருந்த மூவ்மெண்ட்டு அடுத்த 2 நாளைக்கு இல்லை பாருங்கள். ஒரே நாள் கொடுத்த மூவ்மெண்ட்டு அடுத்த 2 நாளைக்கு நடக்கலை. ஒரு கன்சல்டேஷன் நடந்தாலே கண்டிப்பாக வந்து அடுத்தது வந்து ஒரு ரேலி கொடுக்கறதுக்கு தான் இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியும், ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். பாஸ்ட் டேஸாக வந்து ஒரு கன்சல்டேஷன் நடந்தாலே அதுதான் வந்து ரூலு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் ஒரு கீழே விழுந்துட்டு அந்த இடத்துலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த பேட்டர்னை பாருங்கள், அங்கேருந்து கீழே விழுந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் வைக்கிறாங்க. எகைன் ஃபால் ஆகுது, இந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் அவுட் பண்ணுதுன்னா எகைன் வந்து நம்மளுக்கு ஃபால் தான் ஆகும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்த வந்து எப்படின்னா இந்த இடத்துலேருந்து 12,700லேருந்து திருப்பி 12,600 டு இந்த இடத்துல போய்ட்டு ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு எகைன் ஃபால் ஆகுது அப்படின்னா 12,500 வரும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்டாக இருக்கும். இந்த ட்ரெண்டில் அதாவது சிமெட்ரிக்கல் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 12,600க்கு கீழே, அதுதான் அந்த 20ஆம் தேதியோட லோவை கட் பண்ணுது அப்படின்னா இந்த 12,600லேருந்து 12,500 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னை மேலே பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 12,885ன்ற ரேஞ்சுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து மிட்கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக சென்செக்ஸுமே பார்த்துருவோம். சென்செக்ஸ் எப்படி நிஃப்டியோ அதே மாதிரி தான் இவங்களும். இப்போ வந்து லாஸ்ட் டேவோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட், அது 20ஆம் தேதியோட ஹை அண்ட் லோ தான் இவங்களுக்குமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன், ஸோ அது வந்து கிளியராக இல்லை. இந்த இடத்துலேருந்து மேலே போயிருக்காங்க, அதாவது இந்த இடத்துலேருந்து மேலே போயிருக்கு, திருப்பி இந்த இடத்துலேருந்து கீழே வந்துருக்காங்க, இந்த இடத்துல போயிருக்காங்க, திருப்பி இப்படி வந்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நாளைக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 78,200க்கு கீழே வருது அப்படின்னா 77,820 அப்படின்றது 850ன்றது ஒரு சப்போர்ட்டு. இந்த 77,850 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 77,100 தான் நம்மளுக்கு அடுத்த சப்போர்ட்டு. அதே மாதிரி ஹை பார்த்தீங்கன்னா 78,900க்கு மேலே போகுது அப்படின்னா 79,230 அப்படின்றது ஒரு ரெசிஸ்டன்ட்டு. அண்ட் 79,200 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 80,000ன்றது ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது. அந்த 80,000க்கு போயிடும் மார்க்கெட்டு சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த ஹை அண்ட் லோவோ தான் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். அது வரலையும் மார்க்கெட்டு இந்த டேக்குள்ளே இருக்கிற வரலையும் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கன்சல்டேஷன் தான் நடக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு இயர்லி எக்ஸ்பைரி நடக்குது, அதனால் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி இயர்லி எக்ஸ்பைரி எல்லாமே நடக்கிறதுனால மார்க்கெட்டு ஃபுல்லாகவே கன்சல்டேஷனில் இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நாளைக்கு ஒரு ரேலி கொடுக்குதா இல்லை வந்து நெக்ஸ்ட் வீக் தான் கொடுக்குமா அப்படின்றத வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணுறதுன்னு அவசியம் கிடையாது. இன்னும் ஒரு 2 நாள் தான் நம்மளுக்கு ட்ரேட் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோட லிங்க்கை ஷேர் பண்ணிவிடுங்க. அக்கௌண்ட் ஓப்பனிங்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை வந்து எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ நம்பா.